எல்லாருக்கும் வணக்கம். நான் புதிய உலகம் நிறுவன தலைவர் டாக்டர் சதீஷ் கிருஷ்ணா. ஐயாவை உலகத்துக்கே தெரியும். யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் காணிமடம். ஐயா பொன் காமராஜ் சுவாமிகள் நிறைய பட்டங்களுக்கு சொந்தக்காரர். இப்போ கூட அகில இந்திய அளவில் டெல்லியிலேருந்து ஐயாவுக்கு நம்ம அந்த பட்டத்தை மட்டும் வாயினால் சொல்லலாம். தமிழ்நாடு முதல் மண்டல் மகன் பீடாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்துக்கு 100%, 100க்கு 1000% ஐயாவுக்கு உரிமை இருக்குது, சொந்தக்காரர் தகுதி இருக்கனால அந்த தகுதியின் அடிப்படையில் ஐயாவுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது ஒரு 3 பிரிவாக எழுதியிருக்கேன். ஒரே கவிதை தான் 3ஆக எழுதியிருக்கேன். அதை கொஞ்சம் படிக்கிறேன். உலக மக்களுக்கு இந்த கவிதை, இந்த கருத்துக்கள் போய் சேரணும். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஐயனே, ஓவியமா வரைந்தாயினே. இங்கே எங்களுக்கு காட்டுவதற்காக இந்த ஓவியமா வரைந்தாய் நீ, காவியமல்லோ வரைந்தாய் ஐயா. நீ காவியமல்லோ வரைந்தாய் ஐயா. பாசுரமா படித்தாய் நீ, இங்கிருந்து எங்களுக்கு இந்த உலகத்தில் பாசுரமா படித்தாய் நீ. ஐயனே, நீ பாசுரமல்லோ படித்தாய் ஐயா. 7 கடலா கடந்தாய் நீ. ஐயனே, 7 கடலா கடந்தாய் நீ. 7 உலகல்லோ கடந்தாய் ஐயா. நீ பார்க்கடலில் கிடந்தாய் நீ. ஐயனே, பார்க்கடலுள் உதித்தாய் ஐயா. சிப்பிக்குள் கிடைத்த நீ, சிப்பினல் முத்தாய் எமக்கு கிடைத்தாய் ஐயா. காவியங்கள் உமை புகழும், பெரும் காப்பியங்கள் உமை படிக்கும், பெருங்காப்பியங்கள் உமை படிக்கும். காதலோடு நான் பாடுகின்றேன், காதல் பெருக்கோடு போற்றுகின்றேன். காதலோடு யான் பாடுகின்றேன், காதல் பெருக்கோடு யான் போற்றுகின்றேன். மலையல்லோ ஐயனே நீ, ஆழிசூழ் அலையல்லோ ஐயனே நீ. மலையல்லோ ஐயனே நீ, இவ்வாழிசூழ் அலையல்லோ ஐயனே நீ. அறிவுக்கு எட்டா அறிவினர் அன்பு களஞ்சியமே ஐயனே நீ. அறிவுக்கு எட்டா அறிவினர் அன்பு களஞ்சியமே ஐயனே நீ. போற்றி போற்றி என போற்றி உனை பாடுகின்றேன், போற்றி என போற்றி உனை பாடுகின்றேன். போற்றுதற்குரிய பண்பாளா, போற்றுதற்குரிய கண்ணாளா. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாள், ஊற்று பெருக்காய் உலகுய்ய வந்தாய். அன்பு பெருக்கெடுத்தே ஐயா, அகிலம் ஆள வரவே எமக்கு அருள்தா. எம் காணிமடம் வீற்றிருந்து 7 உலகம் வாழ வைக்க, எம் காணிமடம் வீற்றிருந்து 7 உலகம் வாழ வைக்க ஒளிச்சுடர் வீசும் காணிமடம் யோகிராம் சுரத்குமார் காணிமகன் காணிக்குடில் தனில் வாழும் உலகச் சுடர் ஒளி ஆன்மாவே, பொன்னுலகம் தான் படைக்க தங்கமகன் தரணி வர தங்கமனம் கொண்ட எங்கள் பொன் காமராஜ் ஐயா. அதான் அந்த பொன்னுள்ள வார்த்தை வந்தது. பொன் காமராஜ் ஐயா, இனி என்றும் தங்கமனம் இனிதாய் உள்நுழைந்து வாழ்வோம். நாம் தங்கமனம் இனிதாய் உள்நுழைந்து வாழ்வோம். தரணிதனை ஒரு குடைக்குள்ளாக்க தனியாய் வந்த தங்கமகன் யானே. உள்ள புகுந்துட்டு உங்க இதயத்துக்குள்ள எங்க வாழ்க்கை தொடங்கியாச்சு. அடுத்தது, அந்த இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, அவங்க இதயத்துக்குள்ள புகுந்துட்டோம். அங்க என்ன இருக்குன்னு சொல்லி புகுந்தோம். அதை பத்தி ஒரு கவிதை. தெய்வம் என்றுணர் என்றான் பாரதி. அந்த தெய்வம் தான் உள்ள இருக்கு. தெய்வம் என்றுணர் என்றான் பாரதி, தெய்வமாய் உயர்ந்த புலவன் பாரதி. தென்றல் காற்று தேடி வந்து வீசும், தென்னை விரலடை புகுந்து பூங்கதைகள் பேசும். தென்றல் காற்று தேடி வந்து வீசும், தென்னை விரலடை புகுந்து பூங்கதைகள் அது பேசும். யோகிராம் சுரத்குமார் என்று யோகம் கொண்ட மக்களின் மேனியோடு வீசும்.
யோசனை கொள்ளா மண்டலாம் வந்து கதை பேசும். மண்டலாம் வந்து கதை பேசும். அக்கதை கேட்டு துள்ளி துடித்தெழுந்தது ஓர் அழகு கட்டிலம் காளை. அக்கதை கேட்டு துள்ளி துடித்து எழுந்தது ஓர் அழகு கட்டிலம் காளை. அது அடக்க இயலாத ஓர் காட்டிலுள்ள காளை. அதனை அடக்க நினைத்தவர் முகங்குப்பர விழுவர். தினவெடுத்த திமிழ் கொண்ட ஒரு தினுசான காளை. தினவெடுத்த திமிழ் கொண்ட ஒரு தினுசான காளை தினமும் தோளும் அந்த ஈசனிடம் மட்டும் அடங்கும் அக்காளை. தினந்தோளும் அந்த ஈசனிடம் மட்டும் அடங்கும் அக்காளை. தின்பண்டம் கொண்ட தட்டேந்தி வந்தான். தின்பண்டம் கொண்ட தட்டேந்தி வந்தான். அவன் தெவிட்டாத ஞான பாலுண்ண தந்தான். அவன் தெவிட்டாத ஞான பாலுண்ண தந்தான். தாயை கண்ட மகவு போலே ஆகிவிட்டான். தாயை கண்ட மகவு போலே ஆகிவிட்டான். தங்க கைவிரல் மேரிபட மண்டியிட்டான். தங்க கைவிரல் மேனிபட மண்டியிட்டான். தலைமகனை தலை தடவி ஆசி கோடி தந்தே தலைமகனாய் ஆக்கிவிட்டார் அந்த யோகி ராமனே. நாளைக்கு தான் அவனோட பிறந்த நாள். அவன் தான் திருவண்ணாமலைக்கு வந்தான். தலைமகனாய் ஆக்கிவிட்டான் அந்த யோகி ராமனே. தலைமகனை தடவி ஆசி கோடி தந்தே. அந்த அடக்க இயலா காளையது தென்றலுடன் அன்பு கதை பேசி. அந்த அடக்க இயலா காளையது தென்றலுடன் அன்பு கதை பேசி நம் வாசியுடன் பேசி அழகு புதுகதைகள் தான் தந்து அன்பு கொடி கொண்டோனுக்கு வழி தந்து நம் வாசியுடன் பேசி. வாசி 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 சிவா 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 சிவாசி. சூரியகலையா சந்திரகலையா? சூரியகலை. வாசி 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 வாசி. அன்பு கொடி கொண்டோனுக்கு வழி தந்து அழகு புது கதைகள் தான் தந்து அன்பு கொடி கொண்டோனுக்கு வழி தந்து அகில உலகம் ஓர்குடைக்குள் வர அகலமான வழி திறந்து புது வழி திறந்து அந்த அழகு பொற்றேர் ஏறும் ஆதிமாலுடன் கரம்பற்றி போகின்றானே. காணிமடம் வாழும் இந்த பொன் காமராஜ் எனும் பெரும் யோக தலைவன் தானே. பொன்மேறு தெரிகிறது புது வாழ்வு வருகிறது. தென்குமரியும் ஜொலிக்கிறது புது வசந்தம் பூக்கிறது. கிழக்கனில் உதிப்பான் ஆதவன் தெற்கனில் உதித்தான் இந்த மாதவன். தென்கடல் இன்று மின்னுதம்மா கீழ்த்திசை ஆதவன் ஒளியினிலே. தென்கடல் இன்று மின்னுதம்மா கீழ்த்திசை ஆதவன் ஒளியினிலே. ஆம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் எனும் நாம ஜப வேள்வி நிறைந்ததனால் என்ன செய்து தென்கடல் இன்று மின்னுதம்மா. இன்று மின்னுதம்மா தென்கடலும் தெற்சினா பூமி வாழும் உயர் ஆன்மாவும் தெள்ளிய ஞான தமிழை போற்றி தெற்கே ஒரு அழகு ஜோதி ஏற்றி. தெற்கே ஒரு அழகு ஜோதி ஏற்றி தென்னகத்தே தாம் ஜொலிக்க வைத்து தங்க நல்ல உலகு தர தங்க மனம் கொண்டோருடன் தங்க நற்பவனி வர தலைமையேற்க வந்துவிட்டார். தலைமையேற்க வந்துவிட்டார். தங்க மனம் கொண்ட ஐயன் யோகி பொன் காமராஜ் சுவாமி தானே. கூடவே அழைத்து வந்தார் யோகிராம் சுரத்குமார் தமையும் தானே. யோகிராம் சுரத்குமார் தமையும் தானே. வாங்க வாங்க வாங்க. ஐயாவுக்கு அடியேன் எழுதின ஒரு கவிதை 3 பாகமாக இருந்தது. நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ஐயா. இது நான் உண்மையில் உணர்ந்து எழுதின கவிதை, பொய் இல்லை. இதில் உள்ள ஒரு வார்த்தையை மாத்துறதுக்கும் அனுபவிச்சு உணர்ந்து உள்ளேந்து இந்த கவிதையெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு கூடி போன ஒரு கவிதைக்கு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். இந்த கவிதை எழுதும்போது எனக்கு நேரம் ஆகலை, நான் யோசிக்கலை, சிந்திக்கலை, அங்கே வந்தது அப்படி எழுதிச்சு. அப்போ இந்த இப்படி பெரிய ஒரு ஞானி இந்த பூமியில் இந்த கலியுகம் முடியக்கூடிய இடத்துல ஐயா வைகுண்டருடைய இடத்துல அந்த தெச்சனாபதியில் தெச்சனா பூமியில் வருவார், வந்துட்டார். இனி இவர் உலகத்தை புது உலகத்தை படைக்கக்கூடிய கூட்டத்துக்கு அங்கே நானும் ஐயாவுக்கு ஒரு தொண்டனா இவருக்கு கூட தான் நாங்கள் பவனி போகிறோம். எங்களை தலை நிமிர்ந்து பொன் காமராஜன் சொல்லக்கூடிய தலைமகன் சாதாரண ஆள் கிடையாது. 10 லட்சம் சேனை வந்தாலும் நில்லடா அங்கன்னு சொன்னால் அதற்கு நாங்கள் நிற்கும். அதான் சொன்னேன், 7 உலகா கடந்தாய் நீ ஐயனே
7 கடலாக கடந்தா 7 உலகம் கடந்து வந்தாங்க. அதுதான் சொல்லேன், தெரிஞ்சுதான் நான் உள்ள எழுதினேன். அது ஆனால் குறை மனம் கொண்ட, குறை உளம் கொண்ட, நோவு கொண்ட, பிடி கொண்ட, மனதுக்கு மூப்பில்லாத சில மாந்தர்கள் இந்த மண்ணிலையும் இந்த பூமியிலையும் வாழ்ந்து இன்னும் அவருடைய பெருமை தெரியாமல் அவர் என்ன, அவர் நம்மளை போல ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிறான். ஆனால் அவருடைய உண்மை சொரூபம் தெரிஞ்சனா இந்த கவிதை மூலமாக அகில உலகம் அறிவதற்காக இந்த கவிதையை நான் வந்து என்ன செய்திருக்கேன், படைச்சி அனுப்பியிருக்கேன். சரி ஐயனே, இந்த கவிதையை நான் மண்டில் படிக்கணும்னு சொல்லி நினச்சேன், அந்த மண்டத்தில் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த 3 கவிதையை நான் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டேன். இப்போ நாங்கள் போட்டுருவோம். அதனால் நான் இனி என்ன பண்ண போகிறேன், அந்த மன்றத்துக்கு நான் 5 கவிதை எழுதிட்டு வரேன் புதுசாக. சரி சரி, எனக்கு 10 நிமிஷம் தான் வேணும். சரியா? எனக்கு இந்த கவிதை எழுத ஒரு 10 நிமிஷம். உள்ள இந்த அதாவது ஞானப்பால் நிறைஞ்சா எப்படி உள்ள நிறைஞ்சு பொங்குமோ அப்படி எனக்கு பொங்கி கலையுது ஐயாவை தொட்ட உடனே. அப்போ அதான் எழுதுங்கிறது. மின்னுகின்ற தென்கடல் எப்படி மின்ன தொடங்குச்சு, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் நாம ஜப வேள்வி நிறைந்ததனால தான் பொங்குச்சு. அது மின்னது. இங்கே எல்லாம் மின்ன தொடங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் குறை நோவு உள்ளவங்க இருப்பாங்க, அதுவும் நமக்கு தேவையில்லை. மின்னக்கூடியவங்களுக்கு மட்டும் சொர்க்கமும், இல்லாதவங்களுக்கு அந்த சொர்க்கத்துக்கு இன்னொரு இடம் உண்டுல்ல, எல்லாமே ஆதிநாராயணனுக்கு வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே அங்கே போயிடுவாங்க. இன்னும் எங்கள் ஐயாவுடைய புகழ் 7 உலகமும் பரவ நாங்களும் சின்ன ஒரு தொண்டனாக இருந்து படிச்சுக்கிறது. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். அடுத்தானே ஆசீர்வாதம். வெற்றி வெற்றி ஜெயம், தொட்டதெல்லாம் தொடங்கும் கண்டிப்பாக. வேற கிருஷ்ணான்னு மாற்றி எப்படி எனக்கு குபேரபுரியில் கிருஷ்ணாஜின்னு சொல்லி பேரை மாற்றி குபேரபுரியில் அருள் தந்தாங்களோ, அதுபோல் இன்றைக்கி எனக்கு தொட்டதெல்லாம் தொடங்கன்னு ஒரு பட்டம் தந்திருக்காங்க. நான் இன்னைக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, தங்க உலகத்தை படைக்க போகிறோம். எங்கள் அம்மா தெரிஞ்சுதான் என்னை தங்க நிறத்திலே புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? ஆமாம், ஆமாம். சரி, நன்றி ஐயா.